தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சென்னையில் இரவு நேரங்களில் 24 மணி நேரமும் உங்களுக்கு சாராயம் கிடைக்கும்னா நம்ப முடியுமா? சென்னையில் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு அவல நிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் சென்னையில் எங்கெல்லாம் நடக்குது, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல நான் கிடைக்குதுன்னா நைட்டு கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஒரு நல்ல ஒரு போலீஸ் அதிகாரியோ ஒரு அரசியல்வாதிக்கோ கொண்டு போய் சேர்க்கும் பொழுது இரவு நேரங்களில் விற்கப்படுற மதுபானங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சா ஒழிப்புத்துறைக்கு பார்த்தீங்கன்னா தனி டீம் அமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மது ஒழிப்புத்துறைக்கு நிறைய டீம் அமைக்கிறாங்க. ஆனால் இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா சென்னையில் பல அவலநிலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் ஒரு பாட்டிலுக்கு கிட்டத்தட்ட 70 ரூபாய்க்கு மேலேயும் வாங்கிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பிராண்டு சரக்கு மட்டும் தான் கிடைக்கும். இப்போல்லாம் நீங்கள் நைட் டைம் போனீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எல்லா பிராண்ட்லேயும் கிடைக்கும் சரக்கு. நீங்கள் பகலில் என்ன மாதிரி சரக்கு வாங்குறீங்களோ அந்த சரக்கு ஃபுல்லாக நைட்டும் அதே வைன் ஷாப் பக்கத்தில் இருக்க அந்த பார்லேயே நீங்களும் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியாத அதிர்ச்சி தர விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இரவு நேரங்களில் சாராயம் சென்னையில் மட்டும்தான் விற்கப்படுதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. தமிழகம் முழுக்க இருக்க நிறைய மதுபான கடைகளில் இரவு நேரங்களுக்கு அரசுக்கும் போலீஸுக்கும் தெரியாமல் நிறைய பேர் இந்த இல்லீகலான வேலைகளை இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சென்னையை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக லெவலுக்கு போயிட்டாங்க அவங்க. என்னென்னா எல்லா பிராண்டு சரக்கும் பகலில் கிடைக்கிற மாதிரியே நைட்டும் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா பல அரசியல்வாதிகள் பேரையும் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. கவர்மெண்டோட டைமிங் என்ன? காலையில் 12 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் தான் மதுபானம் கடை இயங்கும்னு சொல்லி கவர்மெண்டோட ரூல்ஸு. அந்த மீதி டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நைட்டு 11 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 12 மணி வரைக்கும் இருக்க டைமிங்கில் இந்த அரசு மதுபான கடை பக்கத்தில் இருக்க பார் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சைடிஸ்லாம் வாங்குவோம் தெரியுமா, அந்த சைடிஸ் வாங்குகிற இடத்துல இரவு நேரங்களில் ஓட்டுறாங்க. இது டைமிங்னு பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிக்கு கடை போட்டிடுறாங்களா, 11 மணிக்கு 10 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ப்ரைவேட்டில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா நைட்டு 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஒரு சில கடையில் அடைச்சிட்டு 4 மணிக்கு விடிய காலங்காத்தால் மங்களகரமாக பிள்ளையார் பாட்டெலாம் போடுவாங்க. நான் ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். மங்களகரமாக பிள்ளையார் பாட்டை போட்டு ஊதுபத்திலாம் பற்ற வச்சு பக்தி மயமாக காலையில் 4 மணிக்கெல்லாம் சென்னையில் இருக்கவங்கள குடிக்க வைக்கிறதுக்கு தயாராகிடுவாங்க அந்த பாரில் இருக்கவங்க. அதே மாதிரி நம்ம ஆளுகளும் சொல்ல முடியாது. அவங்க கரெக்டாக 3:30க்கெலாம் போய் ஸ்பாட்டில் நிற்கிற ஆளுகளெல்லாம் நான் கண்ணாலேயே பார்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உழைக்கும் வர்க்கத்தை கெடுக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா காலையில் ஒருத்தன் 4 மணிக்கு குடிக்கிறான் அப்படின்னா அவன் காலையில் எப்படி எழுந்திரிச்சு வேலைக்கு போக மாட்டான்ல. அதனால் இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கண்டிக்கத்தக்கதுன்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு காமெடியான விஷயம்னா என்னென்னா, நீங்கள் நைட்டு 10 மணிக்கு மேலே வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன் சரக்கு, அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 60 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த 60 ரூபாய்க்கு என்ன கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு ஒரு கப்பு, நீங்கள் ஒரு சாராயம் பாட்டில் ஒரு 135 ரூபா ஒரு பாட்டில் 200 ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கப்பு உள்ளவே பார்த்தீங்கன்னா தண்ணி கேனை போட்டுருவாங்க. தண்ணி கேனை நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிப்ஸு வேர்க்கடலை எல்லாமே உள்ளே இருக்கும். ஸ்நாக்ஸு ஃப்ரீ. அந்த 60 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் ஃப்ரீ. அப்போ நீங்கள் உள்ளே காசை மட்டும் எடுத்துகிட்டு போனால் போது உங்களுக்கு எதுக்குமே செலவு கிடையாது. எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ அதனாலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் அங்கே போயிடுறாங்க. முன்னாலாம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே சரக்கு கிடைக்காது. எங்கேயாவது ஒரு இடங்களில் இல்லீகலாக ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ சென்னையில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மெயினான ஏரியா டி நகருக்கு பார்த்தீங்களா, டி நகரில் ஒரே ஒரு வைன் ஷாப் தான் இருக்குது. சிஐடி நகர் பக்கத்தில் நினைக்கிறேன். அந்த வைன் ஷாப்பில் இரவு நேரங்களில் வைன் ஷாப் பார்த்தீங்கன்னா இயங்குது. அதோட ஃபுட்டேஜ் கூட என்கிட்ட இருக்குது. நான் வெளியே எடுத்து போட்டேன்னா அது எனக்கு தான் பஞ்சாயத்து. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா, சைதாப்பேட்டில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒரே ஒரு வைன் ஷாப் தான் இருக்குது. அந்த வைன் ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் இயங்கிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் பெஸ்ட்டு சைதாப்பேட்டையில் இருக்க வைன் ஷாப்பும், அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் கேகே நகரில் எம்ஜிஆர் நகர்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த பிஜிலி ரமேஷ் இருக்க ஏரியா தான் அந்த ஏரியா. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் அமோகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒயின் ஷாப் வியாபாரம் நல்லாவே போகுது. நான் சொன்னதுக்கு எனக்கு தெரிஞ்ச கடைகள், நான் நேராக பார்த்த கடைகளில் தான் நான் சொல்கிறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் சாராயம் இன்னுமே விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பார்த்தீங்கன்னா உழைக்கும் வர்க்கங்கள் நிறையவே பேர் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் இப்போ நைட்டு 10 மணி வரைக்கும் ஓட்டுறாங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற சூழ்நிலை. இப்போலாம் காலங்காத்தால் 4 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு 2 மணி நேரம் பிரேக் விட்டு 4 மணிக்கே எல்லோரும் குடிச்சிட்டு போகிற சூழலுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க.
இதெல்லாம் போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியுமா? தெரியுதான்னு கேட்டா, சத்தியமா எனக்கு தெரியல. ஏன்னா போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சா, இந்த மாரி விஷயங்கள அவங்க செய்ய விட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தன் வீடியோ எடுத்து இப்ப என்ன மாரி 2 பேர் வீடியோ எடுக்குறான்னு வச்சுக்கங்களேன். அது பொது வலைதளங்கள்ல விடும்பொழுது, அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு தான் பிரச்சனையா இருக்கும். அரசியல்வாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு ரூ. 50 ஆசைப்பட்டு, இவங்க வந்து அரசியல்வாதிகளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா ஒரு ரூ. 50 ரூ. 60 தன்னுடைய பேர கெடுத்துக்க மாட்டாங்க, எந்த ஒரு அரசியல்வாதியுமே. அது மட்டும் இல்லாம, இப்ப இருக்க திமுக அரசு நல்லாவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதற்காக திமுக அரசு இது காரணமா கேட்டா எனக்கு தெரியல. என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அரசுகளோட பேர பயன்படுத்திக்கிட்டு இவங்க இந்த மாரி வேலைகள்லாம் பார்க்குறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேர் கஞ்சா ஒழிக்கிறோம். கஞ்சாவே எனக்கு தேவை கிடையாது. அப்படின்ற மாரி தமிழகத்தில கஞ்சா ஒழிப்பு துறைக்குனே தனி டீம் அமைச்ச காலம் போயி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்கள்ல சாராயத்த வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. சாராயம் எவ்வளோ ஒரு தீங்க விளைவிக்கும், ஒரு உழைக்கும் வர்க்கத்த அப்படியே காலி பண்ற ஒரு விஷயம் தான் அந்த சாராயம். அது வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில 24 மணி நேரமும் கிடைக்குதுன்றப்ப எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, முன்னால வந்து பார்த்தீங்கன்னா, காலைல 10 மணிக்குள்ள கடைக்கு ஓடணும்டா! அப்புட்ன்ற மாரி சென்னையில எனக்கு தெரிஞ்ச பசங்கலாம் வேலைய முடிச்சுட்டு கட கட கடன்னு ஓடுவாய்ங்க. அப்ப சாட்டர்டே, சண்டேலாம் வந்துச்சுன்னா, நம்ம எப்படியாவது போயிட்டு சரக்க வாங்கணும்டா 10 மணிக்கு மேல போனா கடை பூட்டிடுவாங்கடான்னு சொல்லி ஒரு சில காலகட்டத்தில இருந்துச்சு. போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம ரவுக்கு எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ரைடு. அப்ப எங்கேயுமே பிளாக்ல விக்க மாட்டாங்க. ஆனா, இப்ப இருக்க காலத்தில பார்த்தீங்கன்னா, எவனுமே 10 மணிக்கெல்லாம் நான் 11 மணிக்கு கூட போய் வாங்கிக்கிறேன்டா, 12 மணிக்கு கூட போய் வாங்கிக்கிறேன்டா, அப்புட்ன்ற மாரி சொல்லிட்டு அசால்ட்டா போயிடுறாய்ங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 11 மணி, 12 மணி, 1 மணி, 2 மணி வரைக்கும் நமக்கு சாராயம் கிடைக்கும்னா, பிரைவேட் பார் இருக்குது தெரியுமா? அங்க கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்கோத்தி பப்பு, பாரு அந்த மாரி இடங்கள்ல 24 மணி நேரமும் உங்களுக்கு சாராயம் எப்பயுமே கிடைச்சிட்டு தான் இருக்கும். ஆனா, முதல் முறையா லோக்கல்ல இருக்கவனும் இந்த மாரி கெட்ட விஷயத்துக்கு போய் இன்வால்வ் ஆகுறான். அப்ப அதெல்லாம் பணக்காரன் தான் பாதிக்கப்படுறான். இது வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஏழ்மையா இருக்கவன், கூலி வேலை பார்க்குறவன், கொத்தனார் வேலைக்கு போறவன், பெயிண்ட் அடிக்க போறவன், டெலிவரி வேலை பார்க்குறவன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில முழுக்க முழுக்க பாதிக்கப்படுறாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் அரசுக்கு தெரியுமா? தெரியலான்னு தெரியல. உங்களுக்கு ஒரு வேளை இந்த விஷயம் தெரிஞ்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்க பக்கத்தில இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயோ, இல்ல யாருக்கோ நீங்க தெரியப்படுத்துங்க. ஏன்னா, நம்ம மாரி இளைஞர்கள் இந்த மாரி தவறான விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகும் பொழுது, வரும் எதிர்காலம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தான் போவாங்க. நம்ம ஒரு முன்னோடியா இருந்தா தான் அடுத்து வரவங்களும் நமக்கு நல்லவங்களா தெரிவாங்க. நன்றி, வணக்கம்.